நமக்கு பிடிச்ச ஃபேவரட் ஹீரோஸை தியேட்டர்ல பார்த்திருப்போம். அந்த கேரக்டர்ஸை வச்சு கேம் பிளே பண்ண முடியும்னா அது எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நமக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ஹீரோஸ் வச்சு ஏகப்பட்ட கேம்ஸ் வந்து அபிஷியலா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த கேம்ஸ் தான் இந்த வீடியோல லிஸ்ட் போட்டு வந்திருக்கேன். ஆல்ரெடி இதோட பார்ட் 1 வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிச்சு. ஒரு 10,000 வியூஸ்க்கு மேல போயிருச்சு. அந்த வீடியோவை சப்போர்ட் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் நன்றி சோ மச். அதை தொடர்ந்து இது பார்ட் 2 வீடியோ. மலவலன்னு பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் கம்பரா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஹைப் ஆப்ஷனை தட்டி விட்டுருங்க. லைக்க போட்டு விட்டுருங்க. வெல்கம் டு பீக் டியூப் யூடியூப் சேனல். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஒரு கேம் வந்து நம்ம தலை நடிச்சு ரொம்ப எதிர்பார்ப்பா 2-3 வருஷத்துக்கு அப்புறம் வெளியே வந்த மூவியோட கேம் தான் வலிமை. இந்த வலிமை ரேசிங் கேம். இந்த கேம் பாத்தீங்கன்னா ஒரு பைக் ரேஸ் கேம் தான். இதோட இன்ட்ரோ பாருங்க, எப்படி தலை மாசா வீலிங் பண்ணிட்டு வராரு. இந்த கேம் வந்து ஒரு என்லெஸ் ரன்னிங் கேம் மாதிரி தான் பண்ணிருப்பாங்க. என்னன்னா நம்ம பைக் ஓட்டிட்டு போயிட்டே இருப்போம். அதுல நம்ம ஜாலியா ஓட்டிட்டு போற மாதிரி தான் இருக்கும். லெஃப்ட் ரைட்டு வளைஞ்சுக்கிட்டு பிரேக் போட்டுக்கிட்டு அந்த மாதிரி போற மாதிரி தான் இருக்கும். கேம் வந்து ஒரு சிம்பிளான கேம் தான். தலையை பேஸ் பண்ணி விளையாடுறதுனால இந்த கேம் நல்லாவே இருக்கும். ரொம்ப சூப்பராகவே பண்ணிருப்பானுங்க. ஆக்சுவலா கிராபிக்ஸ் எல்லாமே நல்லா பண்ணிருப்பாங்க. எந்த அளவுக்கு அவங்களால வந்து டிசைன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லாவே டிசைன் பண்ணிருப்பாங்க. கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா லெஃப்ட் ரைட் வளையறப்ப பைக்கோட ஸ்பீடுக்கே வளையவாரு. அதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். கண்ட்ரோல்ஸ் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம். ஒரு சூப்பரான ஒரு கேமுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேம் தளபதி நடிச்ச மூவிலே உன்னோட ஃபேவரட்டான மூவி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா அந்த ஆப்ஷன்லாம் நான் பார்க்காம டைரக்டா போயிருவேன். கத்தி மூவி தான். இன்ன வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவினா கத்தி மூவி தான். அந்த கத்தி மூவியை பேஸ் பண்ணி ஒரு கேம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த கேமோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம சமந்தா வந்து வில்லன் கடத்தி வச்சிருவாரு. அதனால ஒரு பில்டிங் குள்ள போயிட்டு நம்ம சமந்தா காப்பாத்துற மாதிரி தான் இருக்கும். இந்த கேம் வந்து ஒரு புரோட்டோடைப் கேம் மாதிரி தான் இருக்கும். இனிஷியலா டெவலப் பண்ணிட்டு அப்படியே ஃபுல்ஃபில் ஆகாத ஒரு கேம் மாதிரி தான் இருக்கும். ஏகப்பட்ட பக்ஸ் இருக்கும் இந்த கேம்ல. இந்த கேம்ல ஒண்ணு இல்லங்க, சும்மா கையில் அடிக்கிறது கால் அடிக்குது அந்த மாதிரி தான். நமக்கு எனர்ஜி பார் கொடுத்திருப்பாங்க. ஒரு டைமர் ஓடிட்டே இருக்கும். அந்த டைமுக்குள்ள இருக்கிற வில்லன்ஸ் எல்லாத்தையும் அடிச்சு கொல்ற மாதிரி தான் இருக்கும். அந்த டைமுக்குள்ள நம்ம சாவாம நம்மள பாத்துக்கணுங்க. அந்த மாதிரி ஒரு சிம்பிளான கேம் தான். பிடிச்ச மூவினால இந்த கேம் எனக்கு பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேம் சிட்டி 2.0 ரோபோட் கேம். 2.0 மூவி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பசங்க எடுத்து உருவாக்கின கேம் தான் இந்த கேம். ஒரு ஃபேன் மேட் கேம்னு வச்சுக்கலாம். பேரு மட்டும் தான் சிட்டின்னு இருக்கும். ஆனா உள்ள பார்த்தா ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்கும். சிட்டிக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி தான் இந்த கேரக்டர்ஸே இருக்கும். இதோட கேம் பிளே, இதோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா ஒரு சிட்டில நம்ம இறக்கி விட்டுருவாங்க. நம்மளோட ஹெல்த் பார் குறைஞ்சிக்கிட்டே வரும். டைமிங் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த டைமுக்குள்ள அந்த சிட்டில இருக்கிற எனிமீஸ் அந்த மேப்ல வந்து ஷோ ஆகும். அவங்கள போய் நம்ம தேடி கண்டுபிடிச்சு அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். சிம்பிளான கேம் தான். ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒரு 10-15 எனிமீஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். கண்டுபிடிச்சு பண்ற மாதிரி தான் இருக்கும். என்ன இது ரோபோட்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அங்க மனுஷன் தான் ஓடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ரோபோட் ஒரு ஃபீலே வராது. ஒரு சிம்பிளான ஒரு ஃபேன் மேட் கேம் தான் இந்த கேம். சும்மா சிட்டி 2.1 பேரை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண ஒரு கேம் தான் எனக்கு ஃபீலா இருக்கு இந்த கேம். ஓகே தான், போர் அடிச்சா விளையாடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்களே அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிருவீங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேம் அஞ்சான் ரேஸ் வார்ஸ். இந்த கேமோட ஹைலைட் சூர்யாவோட கேரக்டர் அந்த ஹோம் பேஜ்ல சூப்பரா பண்ணிருப்பாங்க. அங்க மட்டும் தான் சூர்யாவோட கேரக்டர் தெரியும். மத்த எந்த இடத்துலயுமே தெரியாது. இது ஒரு ஜாலியான ஒரு ரேசிங் கேம்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு எண்ட்லெஸ்ஸா போயிட்டே இருக்கும். அந்த வர அந்த ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி நம்ம கார் ஓட்டிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். உண்மையாலுமே அஞ்சான் மூவி வந்து நல்ல மூவி தான். ஆனா என்ன ரீசன்ல அந்த பிளாப் ஆனிச்சுன்னு தெரியல. எனக்கு பர்சனலா அந்த படம் பிடிச்சிருச்சு. பட் ஆனா போட்டு அடின்னு அடிச்சு அந்த படத்தை ஒரு வழியாக்கிட்டானுங்க. ஓகேவான ஒரு மூவி தான். ரொம்ப எதிர்பார்ப்புல வந்ததுனால அந்த மூவி வந்து ஏதாவது ஒரு பிளாப் ஆயிருக்கலாம் மேபி. அதை விடுங்க. இந்த கேம் பாத்தீங்கன்னா கார் ரேஸ் மட்டும் தான். நல்லா ஜாலியா கார் வந்து ஓட்டிக்கிட்டு அங்க வர காயின்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு நம்ம தப்பிச்சு போற மாதிரி தான் இருக்கும். சிம்பிளான கேம் தான். பார்க்கவே கொஞ்சம் நல்லாவே கிராபிக்ஸ் பண்ணிருப்பானுங்க. இதுல போற வழியில இடையில ஃபியூல்ஸ் தான் கிடைக்கும். அந்த ஃபியூல்ஸ் பிடிச்சிட்டு போற மாதிரி தான் இருக்கும். கன்னு கொடுத்திருப்பானுங்க. ஆப்போசிட்ல எதிரி வண்டிஸ்ல வரும் எனிமீஸ். அவனுக்கு வந்து நம்மள அப்படியே இடிக்க வருவானுங்க. அவங்க நம்ம சுட்டு நம்மள டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி நம்ம போகணும். அந்த இடையில வர பேரிகார்ட்ஸ்ல தாண்டி போகணும். ஒரு நல்ல கேம் தான். ஒரு இன்ட்ரெஸ்டாவே இருக்கும் இந்த கேம் விளையாடுறதுக்கு.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேம் பாகுபலி. நானும் பாகுபலின்னு கேம் இருக்கிறதுனால இன்ட்ரெஸ்டா டெவலப் பண்ணி அந்த பாகுபலியை வச்சு நம்ம விளையாடுற மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும், எல்லாருமே வருவாங்க அப்படின்னு நினைச்சு பார்த்தா உள்ள போனா எனக்கு ஒரு ஏமாற்றம் தான் இருந்துச்சு. மூவி என்ன பண்ணி வச்சிருக்கானுங்கன்னா, கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் நீங்க விளையாண்டுருக்கீங்களா? அந்த கிளாஸ் ஆஃப் கிளான்ஸை மாத்தாம அப்படியே பண்ணி வச்சிருக்கானுங்க. இந்த கேம் கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் மாதிரி தான் இருக்கும். நம்ம ஆர்மியை வந்து நம்மளே ட்ரெயின் பண்ணி ஒரு கூட்டு போற மாதிரி தான் இருக்கும். யார் அந்த காலக்கேர்கள் ஓ சலும்டா அவங்களை அடிச்சு கொள்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு நல்ல கேம் தான். ஆக்சுவலா ஸ்ட்ராட்டஜியா விளையாடுறவங்களுக்கு இந்த கேம் பிடிக்கும். நமக்குன்னு ஒரு அரண்மனையை உருவாக்கிட்டு அங்க வந்து ஒவ்வொன்றும் அப்கிரேட் பண்ணிட்டு நம்ம ஆர்மியை நம்ம ட்ரெயின் பண்ணிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு நம்ம போருக்கு போற மாதிரி தான் இருக்கும். ராஜமாதா, கட்டப்பா, தமனா எல்லாருமே இருப்பாங்க. எல்லாத்தையும் நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டு நம்ம போருக்கு போற மாதிரி தான் டிசைன் பண்ணிருப்பானுங்க. கிராபிக்ஸ் உண்மையாலுமே நல்லாவே பண்ணிருப்பானுங்க. அப்படியே கிளாஸ் ஆஃப் கிளான்ஸை கொஞ்சம் காப்பி அடிச்சிருப்பானுங்க, அவ்வளவுதான். மத்தபடி இந்த கேம் நல்ல கேம் தான், ரொம்ப ஸ்ட்ராட்டஜியா இருக்கும், கேம் நல்லாவே இருக்குங்க. இதுல குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்லை, ஏன்னா அந்த அளவுக்கு கிராபிக்ஸ் பக்காவா கொடுத்திருப்பானுங்க. என்ன ஒரு ஏமாற்றம், நான் வந்து ஏதாவது ஒரு காட்டுக்குள்ள போய் சண்டை போட்டு போர் போடுன்னு நினைச்சா இந்த ஸ்ட்ராட்டஜி கேம்ல இருந்ததா எனக்கு ஒரு ஏமாற்றமா இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு கேம் தான் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேம் கிறிஸ் 3. இந்த மூவி எத்தனை பேருக்கு ஃபேவரட் சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கிறிஸ் 3 என் சைல்ட்ஹுட் நாஸ்டாலஜியா மூவினா இந்த மூவி தான். என்னோட சைல்ட்ஹுட்டே அந்த மூவி தான். எத்தனை டைம் நான் திரும்ப திரும்ப பார்த்திருப்பேனே தெரியாது. கிறிஸ் 2வும் கிறிஸ் 3யும் சூப்பரா இருக்குங்க. அந்த படமே வேற லெவல்ல இருக்குங்க. ஒரு ரொம்ப ஆச்சரியமா பார்த்தோம். இப்ப வரையும் நான் அடிச்சு சொல்றேன், நம்ம இண்டஸ்ட்ரியில வந்த சூப்பர் ஹீரோஸ் மூவில பெஸ்ட் மூவினா இவன் தான், இவர் மட்டும் தான். சொல்ல போனா ரித்திக் ரோஷனுக்கு நான் ஃபேன் ஆனதே இந்த மூவில தான். செம்மையா பண்ணிருப்பானுங்க. இந்த மூவி பேசினா பேசிட்டே இருக்கலாம், சரி அதை விட்டுருங்க. நம்ம கேம் பார்க்கலாம். கிறிஸ் 3 கேம் வந்து ரிலீஸ் பண்ணிருக்கானுங்க. ஆண்ட்ராய்டு மொபைல்ல வெக்டர்னு ஒரு கேம் விளையாண்டுருப்பீங்க. அந்த கேம்ல எப்படி பண்ணிருப்பாங்களோ அதே கிராபிக்ஸா பண்ணிருப்பாங்க. ஓடிக்கிட்டே இருப்போம், சைடு ஸ்க்ராலிங்ல ஓடிக்கிட்டே இருப்போம், ஜம்ப் பண்ணி ஓடுற மாதிரி தான் இருக்கும். பில்டிங்ஸ்குள்ள தாவி போயிட்டு ஆப்போசிட்ல வேற எனிமீஸ், அதாவது அந்த வில்லனோட ஆளுங்க எல்லாத்தையுமே நம்ம அடிச்சு தள்ளிட்டு போற மாதிரி தான் இருக்கும். போற வழியில அந்த ஒரு லிமிடேஷன் வச்சிருப்பாங்க. அப்ப அந்த பாசஸ் எல்லாம் வருவானுங்க, அவங்களை நம்ம அடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த கேம் ஒரு சூப்பரான கேம், நல்லாவே கிராபிக்ஸ்ல பண்ணிருப்பாங்க. கேரக்டர் சூப்பராவே கொடுத்திருப்பானுங்க. மூவில இருக்கிற எல்லா கேரக்டருமே அப்படியே இருக்குங்க. மூவியோட வைப கொஞ்சம் கூட மாத்தாம நீட்டாவே கொடுத்திருப்பாங்க. இந்த கேம் ஒரு தரமான கேம்னு சொல்லலாம். இந்த கேம் நெக்ஸ்ட் கேம் தல மோட்டார் கிராஸ் ரேசிங் கேம். இது ஒரு சிம்பிளான கேம் தான். தலை வந்து மோட்டார் வெஹிக்கிள் ஓட்டுற மாதிரி இருக்கும். தலையை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, அவ்வளவுதான். மத்தபடி இந்த கேம்ல ஒண்ணு இல்ல. அப்படியே வளைஞ்சு போற மாதிரி இருக்கும். ஹோல்டு பண்ணி விட்டு விளையாடுற மாதிரி தான் இருக்கும். எந்த அளவுக்கு ஹோல்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு அது வேகமா மூவ் ஆகிற மாதிரி தான் இருக்கும் இந்த கேம். அந்த மாதிரி சருன்னு போயிட்டு வரலாம். அந்த மலைல ஏற மாதிரி இருக்கும் இடையில. அதுல கொஞ்சம் நம்ம அப்படியே கீழே விழுவாம விளையாடுற மாதிரி இருக்கும். ஒரு சிம்பிளான கேம் தான். தலையோட இமேஜை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, அவ்வளவுதான். மத்தபடி எந்த மூவியும் இந்த பேஸ் பண்ணலாம் இருக்காது. அவர் ஒரு ரேசர்னால அவரை வச்சு ஒரு ரேசிங் கேம் அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணிருக்காங்க. இப்ப நான் சொன்ன எல்லா கேம்ஸுமே வந்து பிளே ஸ்டோர்ல வந்து இப்ப அவைலபிளா இல்ல. இது வந்து அதர் பார்ட்டி வெப்சைட்ல டெவலப் பண்ணிக்கோங்க. நான் கூடிய சீக்கிரமே ஒரு இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணிட்டு அதுல வந்து எல்லாத்துக்குமே நான் லிங்க் டிஎம் பண்ணிடுறேன் கைஸ். நிறைய பேர் லிங்க் கேட்டுட்டு இருக்கீங்க, அது எல்லாமே நான் இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணிடுறேன். இன்ஸ்டாகிராம்ல சேனல் ஓபன் பண்ணிட்டு நான் சேனல் லிங்க் ஷேர் பண்றேன் கைஸ். அங்கேயே ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். அடுத்து கடைசியா நம்ம பார்க்க போற கேம் டான் 2. ஷாருக்கான பேஸ் பண்ணி ரிலீஸ் பண்ண கேம். இந்த கேம் PSP-லயும் PS2 ரிலீஸ் பண்ணிருக்காங்க, பாத்துக்கோங்க. அந்த டான் 2 மூவியோட கதையை கொஞ்சம் கூட மாத்தாம அப்படியே கொடுத்திருப்பானு இந்த கேம்ல. சூப்பரான ஒரு ஷூட்டிங் கேம்ங்க. நான் PS2ல இந்த கேம் விளையாண்டுருக்கேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் PS2 வச்சிருந்தப்ப அதுக்கப்புறம் ஒரு சில காரணத்துல அந்த PS2 வந்து விளையாட முடியாம போயிருச்சு. வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த PS2 வந்து விளையாட முடியாம போயிருச்சு. அது ஒர்க் ஆகாம போயிருச்சு, தூக்கியே போட்டாங்க. பட் ஓகே, அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு காசு சேர்த்து PC வாங்கியாச்சு. PC-ல எல்லா கேம்ஸும் நான் டெவலப் பண்ணி விளையாண்டுதான் இருக்கேன். இந்த எமுலேட்டர்லாம் இருக்கு. நான் வந்து நெக்ஸ்ட் இந்த எமுலேட்டர் வீடியோ வந்து ஒன்னு போடுறேன் கைஸ். அது ஆல்ரெடி ஒருத்தர் கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டிருந்தாரு, அதை நான் ரெடி பண்ணிட்டு கண்டிப்பா போடுறேன் கைஸ். ஓகே, இந்த கேமோட கேம் பிளே பாத்தீங்கன்னா தேர்ட் பர்சன் ஷூட்டர்ல தான் பண்ணிருப்பாங்க. இந்த கேம் உண்மையாலுமே கேமோட கிராபிக்ஸ் தரமா இருக்கும். PS2 PSP-க்கு எப்படி கொடுத்திருப்பாங்க அதே மாதிரி கிராபிக்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஷாருக்கான் வச்சு பிளே பண்ற மாதிரி இருக்கும். ஷூட்டர் கேம் தான். ஒரு இடத்துல இறக்கி விட்டுருவாங்க, அந்த இடத்துல இருக்கிற அந்த எனிமீஸ் எல்லாத்தையுமே ஷூட் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும். டபுள் ஹேண்ட் கன் வச்சிருப்பாரு தலைவர். ரீலோட் பண்றதுல அப்படியே சூப்பரா பண்ணிருப்பாங்க. இந்த ஸ்டைல் கொஞ்சம் கூட மாறாம அழகாவே பண்ணிருப்பாங்க. இந்த கேம்ல ஒவ்வொரு ஸ்டேஜும் முடியறப்ப இடையில பாஸ் வருவான் பாருங்க, உண்மையாலுமே நல்லாவே இருக்குங்க அந்த பாஸ் ஃபைட். ஒரு சூப்பரான ஒரு கேம்னா இந்த கேம் சொல்லலாம். இப்ப கூட இந்த PSP-ல எல்லாம் இருக்கு. PSP எமுலேட்டர் வச்சிருந்தீங்கன்னா இந்த கேம் தாராளமா ப்ளே பண்ணுங்க. அடிச்சு சொல்ற ஒரு நல்ல கேம் தான், சூப்பரான கேம். மூவி பேசிஸ்ல ரிலீஸ் பண்ண கேம்ல இந்த கேம் தான் ஒரு டாப் கேம். அந்த மாதிரி அருமையான கிராபிக்ஸ்ல இந்த கேம் பண்ணிருப்பாங்க.
அடுத்து ஒரு புதுசான ஒரு கான்செப்ட்ல சந்திக்கிற வரையும் பை பை கைஸ்.